பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை ஆசிஃபாவை கொண்டாயே ஆசிஃபாவை கொண்டாயே நிர்பயாவை கொண்டாயே இருந்தும் குற்றங்கள் குறையவில்லை பாலியல் கொலைகள் ஓயவில்லை சின்னஞ்சிறிய பிஞ்சுகளை சீரழிக்கும் கயவர்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்கள் மீதும் உண்டாகட்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான பேரணியை நிறைவு செய்து நாமெல்லாம் இந்த இடத்தில் கூடி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்களை குறித்து மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாம் இந்த பேரணியை நடத்தி இங்கு கூடியிருக்கின்றோம். தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சிறாருக்கு எதிராக பாலியல் குற்றம் செய்யக்கூடியவர்கள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். கடுமையான தண்டனைகள் இருந்தால் சிறாருக்கு எதிரான குற்றங்கள் குறையும் என்கின்ற நோக்கத்தில் இந்தியாவில் போக்சோ சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடியவர்கள் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நீதி வழங்கப்பட வேண்டும். குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த தண்டனை அதுபோன்ற தவறை யாரும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் போக்சோ சட்டம் என்பது இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர, பெயரளவில் இந்த சட்டம் இந்தியாவில் இருக்கிறதே தவிர, இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள், இந்த சட்டத்தினால் குற்றவாளியாக சொல்லப்பட்டவர்கள், தண்டனைகள் விதிக்கப்பட்டதின் காரணத்தினால் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக சிறாருக்கு எதிராக இந்த பாலியல் குற்றங்கள் குறைந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் இந்திய அளவில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலங்களிலும் சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கணிசமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்திய அளவில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கிறது, அடுத்ததாக மத்திய பிரதேசம் இருக்கிறது, ஹரியானா இருக்கிறது, கர்நாடகா இருக்கிறது. அதனை தொடர்ந்து தமிழகத்திலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறாருக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் முதல் 10 இடத்தில் தமிழகம் இருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் மட்டும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சி செய்திகளை பார்த்தாலும் சரி, பத்திரிகைகளை பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு சிறுமியோ சிறார்களோ பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். துன்புறுத்தலுக்கு மட்டும் ஆளாக்கப்படுவதில்லை, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வுகளும் நடப்பதை நாம் மறுக்க முடியாது. அன்றன்றைக்கு நடைபெறக்கூடிய செய்திகள் அந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடந்த 2024ஆம் ஆண்டு NCRB என்று சொல்லக்கூடிய ஒரு தரவு சொல்கிறது, 98,375 நபர்கள் 2024ஆம் ஆண்டு வரை வந்த தகவல் சொல்கிறது,
98,375 பெண்கள் இந்தியாவில் காணாமல் போயிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னாக்க 75,683 சிறார்கள் 18 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையின் பதிவு. இது நாடு முழுவதும் நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் என்ன நிலைமை தெரியுமா? கடந்த 2024ஆம் ஆண்டு சிறாருக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவர்கள் எத்தனை நபர் தெரியுமா? 2001 4,415 பேர் அதற்கு ஆளானார்கள். போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2024 பார்த்தோம் என்று சொன்னால் 6,669 பேர் பாலியல் குற்றவாளிகளாக சிறாருக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல் செய்ததற்காக அவர்கள் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது. அப்போ ஒரு சட்டம் வந்தது என்று சொன்னால் அந்த சட்டத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, அந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அந்த குற்றங்களை குறைக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? கடந்த நீங்கள் 5 ஆண்டு கடைசி 5 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 24,500 வழக்குகள் தமிழகத்தில் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பார்த்தாலே கேட்டாலே அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. நீங்க 2025ஆம் ஆண்டு மட்டும் சுமார் 4,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நீங்க சராசரியாக கணக்கெடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நாளுக்கு 13 சிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அவை இது குறித்து மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த சிறார்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள் யார், அவர்களிடத்தில் நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்குத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற மாபெரும் பேர் இயக்கம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு பேரணியை நடத்தி வருகிறது. இந்த பேரணியின் நோக்கம் என்ன? மக்களை திரட்டி நாங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக நாங்கள் இந்த பேரணி நடத்துகின்றோமா? எம்எல்ஏ சீட்டை வாங்குவதற்கு நடத்துகின்றோமா? அல்லது எம்பி சீட்டுகளை வாங்குவதற்கு நடத்துகிறோமா என்று சொன்னால் கிடையாது. எதற்காக? சிறாருக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. மனசை பிசையக்கூடியதாக இருக்கிறது, பேரதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுக்கடுக்கான குற்றங்கள் சிறாருக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில தகவல்களை மட்டும் உங்களுக்கு சொல்கின்றேன். ஓசூர்ல பாத்தீங்கன்னாக்க கோமைமேடுங்கிற ஒரு கிராமம், 2.5 வயது பச்சிளம் குழந்தைங்க, பெண் குழந்தை. அந்த குழந்தையை ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகர் அதை கற்பழித்து கொலை செய்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த காம கொடூரனின் அந்த பாலியல் சிந்தனை, அந்த காம வெறி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணை அவளை கடத்தி சென்று பல நபர்கள் கூட்டாக கற்பழித்து அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த காமவெறி பிடித்தவர்கள் தமிழகத்தில் எப்படி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ சமீபத்தில் கோவை சூலூரில் நடைபெற்றது. 10 வயது சிறுமியை காம கொடூரர்கள் கற்பழித்து அதை கொலை செய்திருக்கின்றார்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை! கொலை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது, குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனால் குற்றங்களின் எண்ணிக்கை குறைகிறதா? ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இதனுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. போக்சோ சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்படுகிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு நீதி கிடைப்பது கிடையாது, குற்றவாளிகள் தண்டிப்பது கிடையாது. இதனுடைய விளைவு என்ன ஆகிறது என்று சொன்னால் சிறாருக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் குற்றங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அப்போ ஒருபுறம் சட்டம் இருக்கிறது, ஒருபுறம் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்திக் கொண்டு குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள். ஆனால் குற்றங்கள் அதிகரிக்கிறது என்று சொன்னால் நாம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த பாலியல் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை மக்களிடத்தில் விளக்கக்கூடிய வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணியை நாங்கள் நடத்துகின்றோம். இந்த குழந்தைகள் எல்லாம், சிறார்கள் எல்லாம் பாலியல் குற்றத்துக்கு ஆளாகிறார்களே, பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறார்களே, இந்த குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள்,
அவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர் என்று சொல்லி அந்த பக்கத்தில் அந்த குழந்தையை அமர வைப்பாங்க. பெரியவர் தானே என்று சொல்ல அந்த குழந்தையிடம் பேச சொல்வார்கள். முதியவர் தானே என அலட்சியமாக இருப்பார்கள். ஆனால் முதியவர்கள் உள்ளத்தில் காம வெறி பிடித்து அந்த பச்சிலம் குழந்தைகளிடத்தில் காம வெறியாட்டங்களை காம வெறியை தீர்க்கக்கூடிய அயோக்கியர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம கவனமா இருக்கணுமா இல்லையா? அவ யாரையுமே நம்ப முடியல. நல்லவனை நம்புறோம், சொந்தக்காரனை நம்புறோம், ஆசிரியர் பெரியவர் முதியவர் என நம்புகின்றோம். ஆனால் அவர்களால் தான் இன்றைக்கு பெரும்பாலான குழந்தைகள் சிறார்கள் இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் பாலியல் நிலைக்கு தள்ளப்பட்டு பாலியலில் அவர்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமையை நாம் பார்க்கின்றோம். அவன் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாய் தந்தையோடு குழந்தைகள் செல்ல வேண்டும், உடன் பிறந்தவர்களோடு செல்ல வேண்டும், பொறுப்பாளர்களோடு குழந்தைகள் செல்ல வேண்டும். அவர்களை விட்டு நீங்கள் நெருங்கியவர்கள், தெரிந்தவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள பெரியவர்கள் இவர் நல்லவர் தானே என்று யாரையெல்லாம் தனிமையில் நினைத்து அந்த குழந்தையை அனுப்புகின்றோமோ அந்த இடங்களில் என்ன செய்கிறது? இந்த பாலியல் சீண்டல் என்பது ஒரு முறத்தில் அவர்களை மிரட்டி செய்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி செய்கிறார்கள். அவை இது போன்ற நிலையிலிருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் மிக எச்சரிக்கையாக அந்த குழந்தைகளிடத்தில் பாலியல் சீண்டல் என்றால் என்னவென்று சொல்ல வேண்டும். ஒரு குழந்தையை ஒருவர் தொடுகிறார் என்றால் அவர் தொடக்கூடிய இடங்கள் எங்கே தொடுகிறார், அது என்ன நோக்கத்திற்காக தொடுகிறார், இந்த இடங்களில் எல்லாம் தொட்டால் இவர் வேறு சிந்தனை கொண்டவர், காம வெறி பிடித்த சிந்தனையோடு நம்மை தொடுகிறார் என்ற அந்த சிந்தனையோடு அந்த குழந்தைகளுக்கு நாம் அறிவுரைகளை சொன்னோம் என்று சொன்னால், தொடக்கூடிய இடங்களில் அவர்களுடைய செயல்கள் அருவருக்கத்தக்க வகையில் இருந்தால் உடனடியாக பாதுகாப்பாளரிடத்தில் பெற்றோர்களிடத்தில் அது குறித்து குழந்தைகள் தகவலை தர வேண்டும் என்று அந்த குழந்தைகளுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டும். அதே போல பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குது, பயிற்சி வகுப்பு போறிய அங்க ஆசிரியர் எப்படி நடந்து கொள்கிறார், டியூஷன் போறிய அங்க ஆசிரியருக்கும் உனக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது, அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, உன்னிடத்தில் பேசக்கூடிய முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அந்த குழந்தைகளோடு நாம் வெளிப்படையாக பேசினோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் நம்மிடத்தில் மெல்ல மெல்ல அந்த தகவலை சொல்லும். அவன் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் எங்காவது ஏதாவது சீண்டலுக்கு ஆளாகிறார்கள் என்றால் அது குறித்த தகவலை வெளிப்படையாக நம்மிடத்தில் அச்சமில்லாமல் சொல்லக்கூடிய நிலையை குழந்தைகளுக்கு உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக இந்த பாலியல் சீண்டலுக்கு யாரெல்லாம் ஆளாக்குகிறார்கள் என்று சொன்னால் நல்லவன் நினைப்போம், நல்ல மனுஷன் நினைப்போம், நம்மிடத்தில் நெருங்கிய நண்பர் தானே, குடும்ப உறுப்பினர் தானே, குடும்ப உறவினர் தானே, பிரிந்தவர் தானே என்று நம்முடைய குழந்தைகளை நம்பி அனுப்புவோம். அப்படிப்பட்ட இடங்களில் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காம வெறி சிந்தனை கொண்ட சிலர் என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தைகளிடத்தில் தவறான முறைகள் நடக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன ஆகிறது தெரியுமா? அந்த குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எங்கே நாம் செய்த தவறை அந்த குழந்தை வர இடத்தில் சொல்லிவிடுமோ, நம்மை குறித்து மாட்டிவிட்டு விடுமோ என்ற அச்ச உணர்வின் காரணத்தில் என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தையை துடிதுடிக்க கொலை செய்யக்கூடிய கயமத்தனத்தை இந்த காம வெறி பிடித்த நாய்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு நடக்கிறது, கழிவறைக்கு செல்ல முடியலங்க. சிறார்கள் சென்றால் அந்த ஓரினை சேர்க்கையில் ஆர்வமுடைய காம வெறி பிடித்த நாய்கள் கழிவறைக்கு பின்னாடியே போறான். பஸ்ல பயணம் செய்ய முடியவில்லை. காம வெறி பிடித்த ஓரினை சேர்க்கையை விரும்பக்கூடிய கயமத்தனமான நாய்கள் அந்த சிறார்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குகிறது. சின்ன பிள்ளைங்க, வயசு தெரியாது, 2 வயசு 2.5 வயசு குழந்தையிடம் காம இச்சையை தீர்த்துக் கொள்கிறான் என்றால் அவன் இந்த பூமியில் வாழ தகுதியற்ற மனிதன், மிருகம். அப்படிப்பட்ட மனிதன் என்ன செய்கின்றான்? சிறிய குழந்தைகிட்ட சாக்லேட் வாங்கி தர்றேங்கிறான், பிஸ்கட் வாங்கி தர்றேங்கிறான், போன்ல கேம் இருக்கு பாருன்னு சொல்லி அந்த குழந்தைகளை தனிமையை அழைத்து சென்று தன்னுடைய காம இச்சையை தீர்த்துக் கொள்கிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட அயோக்கியர்களை இந்த பூமியில் வாழ விட்டால், இந்த அயோக்கியர்கள் இந்த பூமியில் திரிந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்காத போது என்ன ஆகிறது?
அவர்கள் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த தவறுகளை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீங்க சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க சிங்கப்புணரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு நபருங்க 10 வயது மதிக்கத்தக்க 5 குழந்தைகளை தொடர்ச்சியாக அவர்களை கற்பழித்து பாலியல் வல்லுணர்வு செய்து அவர்களை துடிதுடிக்க அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொடுத்திருக்கின்றான். அதில் ஒரே ஒரு குழந்தை நடந்த சம்பவத்தை பெற்றோரிடத்தில் சொல்லி இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று திரண்டு போக்சோ நீதிமன்றத்திற்கு சென்று நீதியை பெற வேண்டும் என்று பல ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இப்ப நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது, நீதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, அவனுக்கு ஆயுள் தண்டனை என்று சொல்லி. நல்லவர், என்னுடைய குடும்ப நண்பர் நினைச்சு என் பொண்ணு அனுப்பின, எனக்கு தெரிந்தவர் என் பக்கத்து வீட்டுக்காரர் ஸ்கூல்ல போய் விடுங்கன்னு சொல்லி என் குழந்தையை அனுப்பின. இந்த ஐயோக்கிய என்னுடைய குழந்தையை இப்படி அருவருக்கத்தக்க வகையில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு துன்பத்திற்கு ஆளாக்கி இருக்கின்றான், பல்வேறு பாலுறவு வல்லுநருக்கு ஆளாக்கி இருக்கிறான் என பெற்றோர்கள் சொல்லும் பொழுது உள்ளமெல்லாம் கசக்கிறது, உள்ளமெல்லாம் பாரமாகிறது. இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், இப்படிப்பட்ட காமவெறி பிடித்த கயவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய சட்ட திருத்தம் வேண்டும் என நம்முடைய உள்ளம் சொல்கிறது. அததான் தமிழக முதல்வர் சொல்றாரு. சிங்கப்பெண் ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன அந்த சிங்கப்பெண் செய்வாங்களாம்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்களாம். அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக தகவல் வந்தால் அவர்கள் களத்தில் இறங்கி அந்த பெண்ணுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குவாருங்கிறாங்க. முதல்வர் இந்த திட்டத்தை தொடங்கி 2 நாட்கள் தான் ஆகிறது. கடந்த 4-5 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பாலியல் சிறாருக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் தமிழகத்தில் குறைய வேண்டும் என்று சொன்னால் சட்டத்தை மட்டும் நம்பாமல் நாமும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பேரணியை நடத்துகின்றோம். தமிழக முதல்வர் பேசினாரு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, பெண்களுக்கு நடைபெறக்கூடிய அந்த வல்லுணர்வுகளை நினைத்தால், பாலியல் சீண்டல்களை நினைத்தால் என்னுடைய கண்கள் கசிகிறதுங்கிறாரு. பரவாயில்லையே, தமிழக முதல்வர் நல்ல செயற்திட்டத்தை எடுத்திருக்கின்றார். சிறாருக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கக்கூடிய அதிரடி பெண் சிங்கப்பெண் படை ஆரம்பித்திருக்கின்றார். மக்களிடத்தில் விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துகின்றோம், அதற்கு அனுமதி வழங்குவார். இந்த திட்டத்தை வரவேற்பார் என எதிர்பார்த்தோம். மேடையில் ஒன்று பேசினாரு, ஆனா அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை வைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய பேரணிக்கு அதிரடியாக தடையை விதித்திருக்கின்றார். பல்வேறு இடங்களில் தடையை மீறி ஆயிரக்கணக்கான மக்கள் விழிப்புணர்வு பேரணியில் பங்கு பெற்று எங்களை கைது செய்தாலும் பரவாயில்லை, இந்த குற்றங்களுக்கு நாங்கள் களம் காண்போம் என இறங்கி நிற்கிறார்கள். அப்ப தமிழக முதல்வன் 2 நிலையை நமக்கு சந்தேகமா இருக்க. ஒருபுறம் நீங்க சிங்கப்பெண்ணு ஒரு அதிரடி திட்டத்தை ஆரம்பிக்கிறீர்கள், இந்த பாலியல் சுரண்டலுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என நாங்கள் வீதியில் வந்து போராடினால் நீங்க என்ன செய்றீங்க? அதை தடை விதிக்கிறீர்கள். அப்படியே அனுமதி வாங்கலாம். எங்க தெரியுமா உணங்குறாங்க? ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் பேரணி நடத்துங்கிறான். எதுக்கு பேரணி? எங்களுக்கு தெரியும் எப்படி இந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும், சிறார்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாமியர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்களுக்கு, பாதிக்கப்படக்கூடிய சிறார்களை இழந்த, சிறார்கள் துன்புறுத்தலுக்கு ஆளான பெற்றோர்களுக்கு இது போன்ற நிகழ்வு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்கின்ற மக்களுக்காக இந்த விழிப்புணர்வை பேரணியை நடத்தணும்னா ஆள் இல்லாத இடத்தில் நடத்திக்க. அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன? எதற்காக 2 முகம் உங்களுக்கு? ஒருபுறம் பெண்களை பாதுகாக்கிறீர்கள் என்கிறீர்கள், கண்கள் கலங்குகிறது என்கிறீர்கள், மனசு வலிக்கிறது என்கிறீர்கள். ஆனால் அந்த மக்களிடத்தில் விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த பேரணி நடத்துகின்றோம், அமைதியான முறையில் மக்களிடத்தில் விழிப்புணர்வு பிரசாரங்கள் செய்கின்றோம், எங்களுக்கு அனுமதி வழங்குங்கள் என்று சொன்னால் அனுமதி மறுக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு பேரணினா காலையில வந்து பேரணி தடுக்கப்படுகிறதுங்கிறாங்க. பல்வேறு மாவட்டங்களில் இதையெல்லாம் கடந்து தடையை மீறித்தான் இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. அவ தமிழக முதல்வருக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், நீங்க தேர்தலின் போது வாக்கு பெறும் பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றீர்கள். என்னுடைய ஆட்சி வந்தது என்று சொன்னால் சிறார்களின் உத்தரவாதம் வழங்கப்படும், சிறார்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இந்த ஆட்சி இருக்கும் என்று சொன்னீர்கள்.
சொல்லி ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு உங்கள் துறைக்கு கீழ் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை எங்களை பேரணி நடத்த அனுமதி மறுக்கிறது என்று சொன்னால் இந்த செய்தி தமிழக முதல்வர் கவனத்திற்கு செல்லும் என எதிர்பார்க்கிறோம். நீங்க தடை விதிப்பதனாலோ பேரணிக்கு அனுமதி இல்லை என்பதனாலோ நாங்கள் பேரணியை நடத்தாமல் இருக்க மாட்டோம். தமிழகம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் இந்த பேரணி தமிழகமே திளைக்கக்கூடிய வகையில் பேரணி நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு அக்பர். அதே நேரத்தில் பெற்றோர்கள் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். குழந்தைகளும் குழந்தைகளுடைய தோழிகளும் நண்பர்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். என்ன விழிப்புணர்வு? போக்சோ சட்டம் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த போக்சோ சட்டம் என்பது சிறார்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக புகார் வழங்க வேண்டும். அந்த புகார் வழங்குவதற்கு என்ன நம்பரை கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? 1098 1098 என்ற நம்பருக்கு யாராவது சிறார்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, காம வெறி பிடித்த நாய்களின் கொடுமைக்கு ஆளானார்கள் என்று சொன்னால் 1098 என்ற நபருக்கு புகார் தெரிவிக்க வேண்டும். தெரிவிப்பவர்கள் பெற்றோராக இருக்கலாம், அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கலாம், அல்லது அந்த குழந்தையின் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அவருடைய பாதுகாவலராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி அந்த நபருக்கு நீங்கள் தகவலை சொல்லிவிட்டால் அடுத்த நிமிடமே காவல்துறை என்ன செய்ய வேண்டும்? யூனிஃபார்ம்ல வரக்கூடாது, அன்யூனிஃபார்ம்ல அந்த குழந்தை அச்சப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் சமூக நலத்துறைக்கு தகவல் கொடுத்து விட்டு அந்த குழந்தைக்கு முழுமையான மருத்துவ சேவைகள் செய்ய வேண்டும். யாரால் பாதிக்கப்பட்டார் என்பதை அந்த குழந்தையின் தன்மைகளை உணர்ந்து அந்த குழந்தையிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவருக்கு தேவையான மருத்துவ பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். சட்ட ரீதியாக உதவி செய்வதற்கு, சட்ட ரீதியாக போராடுவதற்கு அனைத்து வசதிகளையும் காவல்துறை செய்து தர வேண்டும் என்று இந்த போக்சோ சட்டம் சொல்கிறது. அவ பாதிக்கப்பட்டாங்க உடனடியாக தகவல் தர வேண்டும் 1098 என்ற நம்பருக்கு. அதே நேரத்தில் நம்முடைய குழந்தையோட மானம் போயிருமே, நம்முடைய குழந்தையோட எதிர்காலம் போயிருமே என்கின்ற அச்ச உணர்வின் காரணமாக பல பெற்றோர்கள், பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பொறுப்பாளர்கள் இந்த விஷயத்தில் அமைதி காக்கிறார்கள். இதனால என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா? அந்த குழந்தையிடம் ஒரு காமுகன், ஒரு காம வெறி பிடித்தவன் தவறாக நடக்கிறான் என்று சொன்னால், அந்த குழந்தை பிறரிடத்தில் சொல்லவில்லை என்றால், அல்லது குழந்தையின் பெற்றோர்கள் அது குறித்து தகவலை கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு தொடர்ச்சியாக அந்த காம வெறி பிடித்த நாய் தொந்தரவுகளை கொடுக்க தொடங்குகின்றான். இது என்ன ஆகிறது என்று சொன்னால், அந்த பெண் குழந்தைக்கோ அந்த ஆண் குழந்தைக்கோ மன ரீதியாக அழுத்தம் ஏற்படுகிறது. அது உள்ளத்தில் ஒரு மன உளைச்சல் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது, அச்ச உணர்வு ஏற்படுகிறது, தனிமையை விரும்புகிறார்கள். திருமணத்தின் மீதோ உறவினர்கள் மீதோ அவர்கள் நம்பிக்கை இழக்கிறார்கள். கடைசியில் மிகப்பெரிய வெறுக்கத்தக்க வாழ்வை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை, எதிர்காலமே அவருடைய கேள்விக்குறியாக மாறக்கூடிய வகையில் இந்த சிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் அடையாளங்கள், பெயர், அவருடைய பெற்றோர்கள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்படும். ஊடகங்களுக்கோ வெளி உலகத்திற்கோ கொண்டு செல்லக்கூடாது என்பது விதி. அதனால் நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த பாதிப்பை ஏற்படுத்திய கயவனை தண்டனை பெறும் வரை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வது, அவனுக்கு தண்டனை வாங்கி தருவது, அவனை போல கயவர்கள் இந்த பூமியில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்தில் ஏற்றி நீதியை பெற்று அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரக்கூடிய நிகழ்வுகளை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். அதே சட்டம் இன்னொன்று சொல்லுது, ஒரு குழந்தை பாதிக்கப்படுது, அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட பிறகு பெற்றோருக்கு தெரிந்தோ பாதுகாவலருக்கு தெரிந்தோ அதை அவர் மறைத்தால், அதை அவர் சட்ட ரீதியாக அவர் கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் மறைத்தவருக்கு 6 மாத கடும் காவல் தண்டனை வழங்க வேண்டும் என்று போக்சோ சட்டம் சொல்கிறது. பாதுகாப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நாம் அதை பயன்படுத்திக் கொள்வது தயாராக இருக்க வேண்டும். ஆனால் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள், சட்ட வல்லுநர்களிடத்தில் பணம் கொடுத்து எப்படியாவது இதிலிருந்து மீட்டு விட வேண்டும் என்பதற்காக காம வெறி பிடித்த நாய்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படியாவது தப்பி வந்து விடுகிறார்கள்.
இது போன்ற நாய்கள் அவர்கள் இந்த சிந்தனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற காம சிந்தனை கருவறுக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள், பதபதைக்கிறாங்க, துடிதுடிக்கிறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, பொது வாழ்வில் இருப்பவர்களும் சரி, அப்பதான் சொல்றான் இங்க அரபு சட்டம் வேண்டும். அரபு தேசத்தில் எப்படி ஒரு பெண்ணையோ ஒரு குழந்தையோ பாலியல் சீண்டல் செய்தால் அவனுக்கு எப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படுகிறதோ அது போன்ற தண்டனை இங்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் குக்குறிடுகிறார்கள். எப்ப சொல்றாங்க? பாதிப்பு நடந்த பிறகு, பாதிப்பினால் மிகப்பெரிய மாற்றங்கள், எழுச்சிகள், மக்களிடத்தில் கொந்தளிப்பு ஏற்படும் பொழுது இஸ்லாமிய சட்டம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்க அது மறைந்து விடுவார்கள். டெல்லியில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாலே, கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாலே அந்த நேரத்தில் இஸ்லாமிய சட்டம் தான் வேற வேண்டும். இஸ்லாமிய சட்டம் போல இந்தியாவில் சட்டம் இருந்தது என்று சொன்னால் குற்றங்கள் குறையும் என அனைத்து அரசியல் கட்சிகளும் சொன்னார்கள். அப்படியே மறந்து போயிட்டாங்க. இப்போதான் சூலூர்ல நடந்த சம்பவம், நாமக்கல் நடந்த சம்பவம், திருவண்ணாமலையில் இந்த பெண்களுக்கு நடந்த சம்பவங்கள், இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் இன்னைக்கு பிரேமலதா போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாமிய சட்டம் வேண்டும். இஸ்லாமிய சட்டம் வந்தது என்று சொன்னால் இந்த பாலியல் சுரண்டல்கள், சிறார்களை பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கக்கூடிய இந்த காவலர்களின் எண்ணிக்கை குறைய வேண்டும், இந்த குற்றம் தடுக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய சட்டம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர் சட்ட வல்லுநர்கள், நீதியை வழங்கக்கூடிய நீதிமான்கள், ஒரு குழந்தை கொலை செய்யப்படுகிறது என்றால் அந்த குழந்தை மட்டும் சாவலங்க, ஒரு நாட்டின் மானம் இழந்து விடுகிறது, ஒரு நாட்டின் பண்பாடு சீர்குலைந்து விடுகிறது, ஒரு நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை உருவாகிறது. அவை இது போன்ற குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்றால், இது போன்ற காமுகர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஆளக்கூடிய அரசும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய சட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். குற்றவாளிகள் உடனடியாக கூண்டில் ஏற்றப்பட்டு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்று இறுதியாக இந்த உரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழிப்புணர்வை நம்மோடு நிறுத்திக் கொள்ளாமல் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை கொண்டு செல்லுங்கள். பெண்களிடத்தில் அருவருக்கத்தக்க வகையில் நடவடிக்கூடிய எந்த நாயாக இருந்தாலும் சரி, எந்த காமவெறி பிடித்த நாயாக இருந்தாலும் சரி, அவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லுங்கள். காவல்துறையில் புகார் தெரிவியுங்கள். குழந்தைகள் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த பாதிப்புகளை அந்த குழந்தைகளின் உள்ள உணர்வுகளோடு புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்லதொரு ஆதரவை வழங்குங்கள் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.